வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த வீடியோவில் நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நடப்பு கல்வியாண்டில் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் குறித்து தற்போது 38 மாவட்டத்துக்கு பள்ளி கல்வித்துறை தமிழக அரசு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் ஜாயின் பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் ஒவ்வொரு இயரும் வந்து பார்த்தீங்கன்னா 10th, 11th, 12th பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கைட்லைன்ஸை அரசு தேர்வுகள் துறை இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் என்னென்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கைட்லைன்ஸு. இதில் பொதுத் தேர்வு வழிகாட்டு நெறிமுறைகள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அரசு உதவி பெறும் ஆசிரியர்களுமே வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவைப்பட்டால். அதே போல் அரசு பள்ளி ஆசிரியர்களே முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் அந்த தேர்வு பணியில் வந்து ஈடுபடுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வறை கண்காணிப்பாளராக தேர்வு நடைபெறும் பாடத்துக்கான ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடாது. மாற்று பாடத்திற்கான ஆசிரியர்கள் தான் கட்டாயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதன்மை கண்காணிப்பாளராக தேர்வு நடக்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியரை நியமிக்கக்கூடாது. ஸோ முதன்மை கண்காணிப்பாளராக இருப்பாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதே பள்ளி தலைமை ஆசிரியரை நியமிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா விதிகளுக்கு புறம்பாக தேர்வு பணி அலுவலர்களை எக்காரணத்தை கொண்டும் நியமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்கூலில் வினாத்தாள் கட்டுக்காப்பு மையமாக இருக்கும். அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய கொஷின் பேங்க் இருக்கக்கூடிய அந்த ரூமை வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை பூட்டு கொண்ட வினாத்தாள் கட்டுகள் பூட்டப்பட்டு இருக்க வேண்டும். ஸோ இந்த கொஷின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஒரு போலீஸ் காவலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கைட்லைன்ஸு. மெயினாக வினாத்தாள் மையங்களில் கண்காணிப்பு கேமரா செயல்பாட்டில் இருக்க வேண்டும், சிசிடிவி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் அப்கமிங் 10th, 11th, 12th பப்ளிக் எக்ஸாமினேஷனில் எழுதுறதுக்கு அந்த தேர்வு வழிகாட்டு நெறிமுறைகள், பொது தேர்வு வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க. ஸோ வீடியோ பண்ணுறத ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட் மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.